அடிக்கடி ஞாபக மறதி வருதா? படிச்சது மறந்து போகுதா? அப்போ கண்டிப்பா இந்த மேஜிக் இலைய நீங்க சாப்பிடணும். இதுதான் மூளைக்கு பலம் தரும் நம்ம வல்லாரக்கீரை. இன்னைக்கு பஞ்சு மாதிரி இட்லியும் வல்லாரக்கீரை துவையலும் தான் செய்ய போறோம். முதல்ல கீரைய நல்லா சுத்தமா அலசி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சட்டியில கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமா வறுத்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் புளி சேர்த்து வதக்குங்க. இப்ப வல்லாரக்கீரையை போட்டு லேசா வதக்கிக்கோங்க, ரொம்ப வதக்க வேணாம். கடைசியா கொஞ்சம் துருவிய தேங்காய் சேர்த்து இறக்கிடலாம். இத அம்மியில அரைச்சா அதோட ருசியே தனிதான். முதல்ல பருப்பு மிளகாயை நல்லா மையா அரைச்சிக்கலாம். அப்புறம் கீரையையும் உப்பையும் வச்சு அரைச்சா கம கமன்னு வல்லாரை துவையல் ரெடி. கொஞ்சம் கடுகு உளுந்து தாளிச்சு கொட்டினா சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனா சுட சுட இட்லி ஊத்தலாம். பஞ்சு மாதிரி மாவை ஊத்தி ஆவியில வேக வைப்போம். ஆவி பறக்கும் மல்லிகைப்பூ இட்லி தயார். இலையில சூடான இட்லியும் இந்த துவையலும் வச்சு இப்படி தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இது மூளை நரம்புகளை பலப்படுத்தி ஞாபக சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். குழந்தைங்களுக்கு வாரத்துல 2 நாள் செஞ்சு கொடுங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா AI Tamil Talkiesக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.